நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய தொண்டர்கள், அவரை நேசிப்பவர்கள், அவரை விமர்சிப்பவர்கள் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லக்கண்ணு ஐயா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவர் என்னென்ன செஞ்சாரு அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. அது இன்னும் நியூஸ்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் ஒரு கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை கடைசி வரைக்கும் பிழை இல்லாமல், யாரும் விமர்சிக்கிற, யாரும் கை நீட்டி எதுவும் குற்றம் சொல்ற அளவுக்கு இல்லாமல் கடைபிடித்த ஒரு மனிதர் 101 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதாவது 2026 இப்போ 101 வருஷம்னு சொல்லும்போது 1925 பிறந்திருக்காரு. அதாவது உலகப்போர் 1 முடிந்து உலகப்போர் 2 நடுவில் அவர் பிறந்திருக்காரு. உலகப்போர் 2 நடக்கிற காலகட்டத்தில் அவருக்கு 12-13 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தையும் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டைம், இந்திரா காந்தி டைம்லையும் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கம்யூனிஸ்டோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அவர் கடைசியா இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்ட அப்புறமா ஒரு பாராட்டு விழாவில் அந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அது அந்த டைம்லையுமே வைரலாக போயிட்டு இருந்தது. அதாவது அவர் கிடைச்ச அந்த 10 லட்சம் ரூபாயும் அது கூட சேர்த்து அவர் கையில் இருக்கிற ஒரு 5000 கொடுத்து இதை மக்கள் பணிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதர் தான் நல்லக்கண்ணு. அவரை மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறதே நம்ம செஞ்ச ஒரு பாக்கியம் தான் சொல்லுவோம். ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் வணங்கிக்கிறேன், வேண்டிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நாம் பார்த்து நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் கல்வி தந்தை காமராஜர் அவருடைய காலகட்டம் முடிந்து, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய காலகட்டமும் முடிந்து, 3வது மனுஷனா நான் சொல்ல வேண்டியது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேரளாலயும் இருக்குது. கேரளாவில் ஆட்சி புரிகிற ஒரு பார்ட்டி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. தமிழ்நாட்டிலயும் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், மற்ற சில இடங்கள்லயும் அங்க இருக்குமா இருக்குது. ஆனா ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த விடுதலை அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்தது. அதுல கம்யூனிஸ்ட் என்னென்ன செஞ்சிருக்காங்க, யூனியன், லேபர் யூனியன்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட காட்டுவாங்க. அந்த உண்மையான கம்யூனிஸ்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நல்லக்கண்ணு ஐயா. இன்னைக்கு இருக்கிற கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு, 10 வருஷமா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. நான் கேரளாலையும் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்றேன். அந்த கம்யூனிசம்ன்ற ஒரு கொள்கையை அந்த கட்சியில இருக்கிற ஆளுங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு நடுவில் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு ஆள் தான் நல்லக்கண்ணு. கம்யூனிஸ்ட் ஆளுங்க அவரை பார்த்து கம்யூனிசம் என்னன்றதை புரிஞ்சு அதை பின்பற்றுவாங்க அப்படின்றத நம்பலாம். என்ன இருந்தாலும் இந்த பதிவு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்காக, அவர் ஆன்மா சாந்தி அடையத்துக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கணும். நன்றி, வணக்கம். நாளைய ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை அவர் நினைவில் நாம் நிலைநாட்டுவோம். நன்றி.